திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி, அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை போட்டு ஒரு பீன்ஸ் பொரியல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், நீளமாக வெட்டின வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, 8லேருந்து 10 பச்சை மிளகாய் முழுசாக கீரணும், பொடிசாக வெட்டின இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி 1, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே 1/2 கப் அளவுக்கு இதோட சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 3/4 அளவு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்க்கணும். ஒரு பெரிய தேங்காய் இல்லை துருவன தேங்காய் 3 கப் அளவுக்கு பால் எடுத்து பாலை தனியாக வச்சுட்டு 2வது பால் 1 கப் அளவுக்கு இதோட சேர்க்குறேன். அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் அந்த பருப்பு தேங்காய் பாலோடு சேர்த்து வேக விடணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு இருக்குது, அதையும் இதோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கொதிச்சா போதும். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டுலேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வீடியோவை லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. திருநெல்வேலி சொதி ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்து வேர்க்கடலை போட்டு ஒரு பீன்ஸ் பொரியல் செய்யலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக வெட்டின பீன்ஸ் 2 கப் அளவு, அதோட 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு இதை 2 நிமிஷம் வேக விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். தீ கூட இருந்தால் தண்ணி வற்றி போயிடும், பீன்ஸ் வேகாது. 1/4 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 பல்லு பூண்டு. ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால நான் 2 மிளகாய் வச்சுருக்கேன், இன்னும் 2 கூட சேர்க்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வறுத்த வேர்க்கடலை, இதையும் மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி வச்சுக்கணும். தேங்காயும் மிக்சியில் போட்டு ஒரு 3/4 அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பீன்ஸ் வெந்திருக்கும், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா
வேர்க்கடலை எல்லாம் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பீன்ஸ் வேர்க்கடலை பொரியலும் ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.